அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனிமொழி. என் பள்ளியின் பெயர் குபாங் தோட்ட தமிழ் பள்ளி, நீலாக், மலேசியா. காகமும் நரியும். ஒரு நாள் காகத்திற்கு இறைச்சி துண்டு ஒன்று கிடைத்தது. அந்த காகம் இறைச்சி துண்டை தின்ன ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அவ்வழியே பசியோடு நரி ஒன்று வந்தது. காகம் இறைச்சியை தின்பதை கண்டு நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. நரி காகம் அமர்ந்திருந்த மரத்தின் அருகே வந்தது. அது காகத்திடம் பேச்சு கொடுத்தது. ஆனால் காகம் பதில் ஏதும் கூறவில்லை. நரி காகத்தை புகழ்ந்து பேச தொடங்கியது. காகம் அவர்களே, நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றது நரி. உங்கள் இறகுகள் பார்ப்பதற்கு எவ்வளவு பளபளப்பாக இருக்கிறது என தொடர்ந்தது நரி. உங்கள் இனிமையான குரலின் மூலம் பறவைகளின் அரசராக ஆகலாம். நரியின் பேச்சை கேட்டு காகம் மகிழ்ந்தது. காகத்தை பாடும்படி நரி கேட்டு கொண்டது. அந்த அறிவில்லாத காகமும் பாடுவதற்கு தன் தொண்டையை சரி செய்தது. பிறகு அந்த காகம் வாயை திறந்து கோ என்றது. காகத்தின் வாயிலிருந்து இறைச்சி துண்டு கீழே விழுந்தது. அந்த தந்திரமான நரி உடனே அந்த இறைச்சி துண்டை கவ்வி சென்றது. நன்னேரி புகழ்வோரை நம்பாதே. நன்றி.